தெரியாம கூட இன்னொருத்தர் பொருள் மேல ஆசைப்பட்டது இல்ல. எங்க அம்மாவும் அப்பாவும் எந்த குறையும் இல்லாம தான் எங்களை வளர்த்திருக்காங்க. நடுவுல கூட நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா அப்ப கூட நான் அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டதே இல்ல ஜனாமா. அங்க நடந்த எதையுமே நான் நியாயப்படுத்தல. அது உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம். அவங்க எல்லாம் பண்ண தப்புக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டேன். ஐயோ ஜனமா, என்ன ஜனமா, நீங்க எவ்வளவு பெரியவங்க ஜனமா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஜனமா. நடந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அங்க இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஜனமா மன்னிப்பு கேட்கணும்? என்ன ஜனமா இதெல்லாம்? நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க எல்லாரும் என் கூட கிளம்பி வாங்க. உங்ககிட்ட அத்தனை பேரையும் நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். நீங்க எல்லாம் இல்லாம அது வீடு வீடாவே இல்லை. கிளம்புங்க. நான் எதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஓ, நீ தப்பே பண்ணல. தப்பே செய்யாத ஒரு பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி குடும்பத்தோட அவங்கள வெளியே அனுப்புனது தப்பு இல்ல. ஏய், உன் மனசு கொஞ்சம் கூட உறுத்தல இல்ல? ஏன் மீன் அப்படி இருக்க? இது உன் குணமே இல்லையே. நீ என் கூட வாழ்ந்த காலத்துல எது நல்லதோ அது பக்கத்துல நீ இருப்ப. கெட்டதை பத்தி நீ யோசிக்கவே மாட்ட. இப்பெல்லாம் ஏன் உனக்குள்ள இப்படி ஒரு கெட்ட புத்தி வருது? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறா? மீனா, தப்பு பண்றது மனுஷ இயல்பு. ஆனா அந்த தப்பை திருத்திக்கலன்னு வச்சுக்க, அது மகா பாவம். அம்மா பார்த்தல்ல, தமிழ் இல்லாத வீட்டுல அவங்களால இருக்க முடியுமா? இப்ப சிபியும் கோச்சிட்டு போயிட்டான். சிபி கல்யாணமான பையன். அவன் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கிறது நல்ல முறையா? இப்ப கூட்டிட்டு வர போறியா இல்லையா? இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவளை வீட்டை விட்டு போக சொல்லல. அவளாதான் போனா. போனால அவளுக்கே வர தெரியும். அப்போ நீ மாற மாட்டில்ல? நான் சொல்லி கூட நீ கேட்க மாட்டில்ல? எப்படியோ போ. என்னால இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இங்க இருக்க முடியாது மீனா. எங்க எங்க இருங்க, எங்க வா. தமிழம்மா, என்ன பண்றீங்க? ஜனமா, நீங்க பாப்பா கூட பேசிட்டு இருங்க. நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நான் தான் சமைப்பேன். எல்லாருக்கும் இன்னைக்கு என் கையால சமைச்சு போட போறேன். எதுக்கு ஜனமா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டமோ? நானே சமைச்சிடுறேன். ஐயோ, எனக்கு இதெல்லாம் கஷ்டமே இல்லை. எனக்கு இதுதான் சந்தோஷமே. ஏன்னா என் வாழ்க்கை ஆரம்பிச்சதே இதுலதான். நீங்க நகருங்க. நல்ல சாம்பாரும் சட்னியும் பூ மாதிரி இட்லியும் நான் செஞ்சிடுறேன். கல்யாணம் பண்ணி இத்தனை நாளா தமிழ் சிஸ்டர் உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு போயிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கூட்டிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு கதவை சாத்திட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம திட்டிட்டு வேற இருக்கீங்க. என்ன சொன்னீங்க அத்தா? தமிழ் சிஸ்டர் உங்க நிம்மதியை கெடுத்துட்டாங்களா? சத்தியம் பண்ணி சொல்றேன் அத்தா, உங்க மனசாட்சிக்கும் அது தெரியும். அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வீடு. அதுக்கு முன்னாடி இது வெறும் கட்டடம். வெறும்
செங்கலும் மண்ணும் வச்சு கட்டின கட்டடம். இந்த வீட்டுக்கு உசுறு கொடுத்தது தமிழ் சிஸ்டர் தான் அத்தா. அது மட்டும் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா அத்தா? அந்த நன்றிக்காவது போய் தமிழ் சிஸ்டரை கூட்டிட்டு வாங்க. தப்புக்கு மேல தப்பு செய்யாதீங்க அத்தா. இப்ப தமிழ் சிஸ்டர் எங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் புருஷன் தன்னை தேடி வருவாரு, தன்னை கூட்டிட்டு போவாருன்னு நம்பிக்கையில இருப்பாங்க. அவங்க நம்பிக்கையை அழிச்சிடாதீங்க அத்தா. இங்க பாருங்க அத்தா, நான் கல்யாணம் ஆகாதவன் தான். ஆனா நிறைய கல்யாணம் ஜோடியை பார்த்திருக்கேன். புருஷன் பொண்டாட்டி வரவனா என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரியும் அத்தா. பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா இந்த உலகமே அவங்களுக்கு எதிரா நின்னாலும் பொண்டாட்டிக்கு துணையா நிக்கிறவன் தான் அத்தா புருஷன். அவங்கள காப்பாத்துறவன் தான் நல்ல கணவன். நீங்க அதுல ஒருத்தனா இருக்கணும்னு நினைக்கிறேன் அத்தா. அப்புறம் உங்க இஷ்டம். உங்களெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே நான் பார்த்திருந்தேனா என் கையால நானே வளர்த்திருப்பேன். இப்படி ஒரு தங்கமான பிள்ளைய உங்க அம்மா பெத்திருக்காங்க. பரவாயில்ல, காலம் இப்பவாவது உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுத்திருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இந்தா போதும். ஒரே ஒரு வாய். இந்தா போதும்க்கா. போதும். எனக்காக. ஏங்க எங்கெங்க போனீங்க? எங்கேயோ போனேன். அதை பத்தி உனக்கு என்ன அக்கறை? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற மீனா? இந்த வீட்டுல தான் ஏன் விருப்பத்துக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குதே. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில யோசிக்கிறீங்க. நான் சொல்றதா இங்க யாருமே கேட்கறது இல்ல. என் சந்தோஷம் நிம்மதிக்கு யாருமே இங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையே. நான் பெரிய உறவா நினைச்ச தமிழ இந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. கூடவே எங்க அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. இப்ப நான் என்ன பண்றது? பக்கத்துல போய் கோயில் பார்க்க எல்லாம் தேடிட்டு வந்தேன். அம்மா எங்கேயும் காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தம்பி, அம்மாவை பார்க்கலையா நீங்க? இல்ல முத்தம்மா, எங்க போனாங்கன்னே தெரியல. அத்தை மனசு சரியில்லைன்னா வழக்கமா கோவிலுக்கு தான் போவாங்க. மணி 8 தானே ஆகுது, வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க. ஓ, உனக்கு அந்த அளவுக்கு ஈஸியா இருக்குல்ல? ம், என் அம்மாவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத்தனை வருஷமா கூட இருக்கில்ல. அம்மா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டான்னு உனக்கு தெரியாதா?